ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சிம்பா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு டீச்சர் தனக்கே தெரியாமல் தொடர்கொலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் மட்டும்தான் தொடர்கொலையில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அந்த டீச்சருக்கோட ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு டாக்டரு, இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கே தெரியாமல் தொடர்கொலையில் ஈடுபட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கையும் களவுமா இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணா இந்த கொலைகளை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அக்ஷிகா அப்படின்ற ஒரு டீச்சரோடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த டீச்சருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம அக்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த டீச்சரோட வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, டீச்சர் தன்னோட குடும்பத்தோட காரில் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் டீச்சரோடைய கணவனுக்கு 2 கால்கள்லையுமே அடிபட்டு அவர்னால இதுக்கு மேலே நடக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வீல் சேரோடைய சப்போர்ட் இல்லாமல் இவர்னால எங்கேயுமே போக முடியாதுங்க. டீச்சரும் அவங்களோட பொண்ணும் கணவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே டேபிள் மேலே வச்சுட்டு 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே மதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருக்கிறதுனால எல்லோருக்குமே டீச்சரை ரொம்ப நல்லா தெரியுங்க. காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னாலே எல்லாருக்கூடையுமே சகஜமாக பேசுவாங்க. டீச்சருடைய பொண்ணு ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ டீச்சர் அவங்க ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரை காமிச்சு அதில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை படித்து காட்டுறாங்க. ஹெல்மெட் அப்படின்றது நம்ம உயிரை காப்பாற்றுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட உயிரையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல, டீச்சரோட பொண்ணும் சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கட் பண்ணா டீச்சர் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூலில் ஒரு பையனுக்கு பர்த்டேங்க. அதனால் மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை கொண்டாந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறான். இன்னொரு பையனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நாங்களாம் வீடியோ கேம்ஸு சாக்லேட்டுன்னு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணால் நீ மட்டும் என்னடா ஒரு அழுக்கு பிடிச்ச மரத்தை கொண்டாந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த மரத்தை தட்டி விட்டுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டீச்சர் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க டீச்சர், நாங்களாம் வீடியோ கேம்ஸ் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், இவன் மட்டும் ஒரு மரத்தை கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுறான், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ டீச்சர் அந்த பையன்ட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீ என்ன காரணத்துக்காக இவனுக்கு வீடியோ கேமை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாலியாக விளையாடுறதுக்காகவும் ஒரு மெமரிக்காகவும் அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் இந்த வீடியோ கேம் இருக்குமா, இந்த மெமரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் யோசனை பண்ணுறான். ஆனால் இந்த பிளான்ட்டை கொண்டு போய் நட்டு வச்சோம்னு வையேன், உங்கள் கூடயே சேர்ந்து அதுவும் வளரும். அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அந்த மெமரி அப்படியே இருக்கும். ஸோ இவன் கரெக்டாக தான் கிஃப்ட் பண்ணியிருக்கான். இனிமேல் நம்ம கிளாஸில் யாருக்கு பர்த்டேனாலும் நாம் ஒரு மரத்தை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணி மெமரிஸை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்கூல் முடிச்சு எல்லோருமே கிளம்பிட்டாங்க. ஒரு பொண்ணு இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கா. என்னம்மா தனியாக விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் என்னோட அக்கா வரல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய அக்கா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பொண்ணுடைய அக்கா பேரை நம்ம ஜோதி அப்படின்னு வச்சுக்கலாம். வீட்டில் பொண்ணு பார்க்குற சடங்கு நடந்துட்டு இருந்துச்சு டீச்சர், அதனால தான் கரெக்ட் டைமுக்கு வர முடியல அப்படின்னு சொல்ல, அப்படியா, உன்னோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது, மாப்பிள்ளை ஓகே ஆயிடுச்சா, உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, கை நிறைய சம்பளம், அதனால நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜோதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க. ராத்திரி இந்த டீச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியலங்க. தூங்க முடியாத அளவுக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது போல. நடு ராத்திரியில் இவங்க கண் முழிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இதை டீச்சரோடைய கணவர் கவனிச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு தூக்கமே வரமாட்டேது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கண்ணை மூடி தூங்கு, நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி கணவர் சமாதானப்படுத்தி டீச்சரை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் டீச்சர் மட்டும் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சாப்பிட்ட 2 நாள் ஆச்சு, ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்ல டீச்சரும் கையில் இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி வந்த ஒரு லக்ஸரி காரு டீச்சரோடைய ஸ்கூட்டரில் பின்பக்கமாக இடிச்சிருதுங்க. உடனே டீச்சர் டென்ஷனாக எப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த லக்ஸரி காருக்குள்ளே இருக்கக்கூடிய பணக்காரன் சாரி கேட்டுறான். ஸோ அடி ஒன்றும் பெருசாலாம் விழுலங்க, லைட்டாக தான் டச் ஆகிருந்துருக்குது. அதனால் டீச்சரும் போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் அந்த பணக்காரனை ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு நார்மலாக திரும்பி இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பணக்காரனை எங்கேயோ பார்த்த மாதிரி டீச்சருக்கு ஃபீல் ஆகுதுங்க. நார்மலாக இருந்த டீச்சர் அப்படியே ஒரு மாதிரி ரக்குடா மாதிரி அந்த பணக்காரனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. காருக்குள்ளே இருக்கக்கூடிய பணக்காரன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறான். சிக்னல் எடுத்துருச்சு, ஆனால் டீச்சர் இன்னும் மூவ் ஆகவே இல்லை. சிக்னல் எடுத்தாச்சு, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லியும் டீச்சர் இந்த பணக்காரனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இந்த பணக்காரன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை திருப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். யார்கிட்டயே அவன் ஃபோனில் பேசிக்கிட்டே தாங்க இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் புதுசாக ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்களா, அந்த ஹீரோயினை இவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்ல, அந்த 1/2 hour நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவன் சண்டை போட்டுகிட்டே வந்துட்டு இருக்க. அப்போ தான் சைடு மிரரில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவனும் அதை நோட் பண்ணிகிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே போகிறான். காரை விட்டு இறங்கினா பின்னாடி
பின்னாடி தான் டீச்சர் நின்றுட்டு இருக்காங்க. சிக்னலே சொல்லிட்டேனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது காசு வேணுமா, இல்லை என்னை பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு அத்துமீறலில் ஈடுபட இது வரைக்கும் டீச்சரை நார்மலாகவும் சாஃப்டான கேரக்டராகவும் தானே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ டீச்சரை பார்க்கும்போது இவங்க நார்மலாக இல்லைன்னு மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. இந்த பணக்காரனை போட்டு உரின்னு உரிக்கிறாங்க. மண்டை ஓப்பனாகி அவனுக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணக்காரனால் டீச்சரை தடுக்க கூட முடியலங்க, அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு இரும்பு கம்பி எடுத்து அந்த பணக்காரனை அங்கேயே வச்சு கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அசால்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. இந்த தகவல் இவனுடைய பாஸ்க்கு தெரிய வருது. அதாவது பார்த்தா பார்மல்டிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் பேர் தான் கைஸ் பார்த்தா. இப்போ இறந்து போன இந்த பணக்காரன் இந்த பார்த்தாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அண்ணன் தம்பின்னு கூட சொல்லலாங்க. ஸோ பார்த்தாக்கு அந்த பணக்காரன் இறந்து போன விஷயம் தெரிய வருது. அதுவும் கொடூரமான முறையில் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியலங்க. இப்போ டீச்சர் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ டீச்சருடைய கணவனும் பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸில் இந்த ஒரு நியூஸ் வருது, யாரோ ஒருத்தங்க மிகப்பெரிய பணக்காரனை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதை பார்த்துட்டு டீச்சருடைய கணவர் சொல்கிறாரு, பார்த்தியா எப்படி கொண்டிருக்காங்கன்ட்டு அப்படின்னு சொல்ல, குழந்தைய வச்சுட்டு இதுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க, மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்கிறாங்க. டீச்சருக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஏசிபி அனுராக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. இவரை நான் ஹீரோனே சொல்கிறேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரைம் சீனுக்கு வராரு. ஆல்ரெடி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்பர் படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே அவங்க கண்டுபிடிச்சது போக வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அங்கே வந்து ஒரு பெண்ணுடைய முடி கிடச்சிருக்குது. ஸோ இந்த கிரைமுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா அப்படின்றத முறையாக ஹீரோ தாங்க கண்டுபிடிக்கிறாரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே யார் வராங்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக செக்யூரிட்டிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்ணால் ரெகுலராகவே இந்த பணக்காரன் யாரோ ஒருத்தங்களை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கூட்டிகிட்டு வரதும் போகிறதுமா தான் இருப்பான். கூட வரவங்க யார் என்னன்னா இந்த செக்யூரிட்டிக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு சார் வந்தார், பின்னாடியே மேடம் வந்தாங்க, அவங்க யார் என்னன்னா எனக்கு தெரியல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உன்னுடைய சார் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பில்டிங்கோடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா பெட்டு, குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிருக்கிறான், இங்கே தான் எப்போதும் இருப்பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்த நம்ம ஹீரோ பார்க்குறாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சிசிடிவி கேமரா இல்லை, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடி யார் அப்படின்னு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நியூஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் ஃபாசில் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட தான் இந்த பணக்காரருடைய வழக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழக்கு பற்றின டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், சீக்கிரமாக டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஃபாசில் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மீடியா கம்பெனியில் தான் ஜோதி அப்படின்ற அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கூட ரீசெண்டாக ஒரு ஐடி மாப்பிள்ள கிடைச்சதாகவும் கை நிறைய சம்பளம், நான் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஜோதி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு, ஐடி கம்பெனி ஐடி மாப்பிள்ள எல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால் குடும்பத்தில் ஹாப்பி இருக்காது அப்படின்னு அதே மெதின்னு சொல்லி அந்த பொண்ணோட மனசை மாற்றி அந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணி விட்டுறாருங்க இந்த ஃபாசில். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராரு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த வகையில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த காருக்கு பின்னாடி நம்ம டீச்சர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வந்து தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதே சமயம் அந்த இடத்துல இருந்து சம்பவத்தை பண்ணிட்டு கிளம்பி போனதும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதாவது அந்த டீச்சரோடைய ஏரியா வரைக்கும் கவர்மெண்ட் சிசிடிவி கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆயிருக்குது. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவங்களுடைய முகமும் தெளிவாக தெரியல, அந்த வண்டியோட நம்பரும் தெளிவாக தெரியல. பட் இந்த லேடி தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்க, இந்த லேடி இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க அந்த வேலையில் இறங்குறாங்க. அங்கே கட் பண்ணா வழக்கம் போல டீச்சர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஜோதி மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ஐடி கம்பெனி மாப்பிள்ளையை நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படிங்கும் போது, எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபாசில் சொன்னார், அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதனால் நான் கவர்மெண்ட் வேலை செய்கிற ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லது அப்படிங்கும்போது அடுத்த முறை மீட் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா ஃபாசில் இந்த மாதிரி சொன்னார், அதனால தான் கவர்மெண்ட் மாப்பிள்ளை செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உனக்கு வர மாப்பிள்ளையெல்லாம் ஃபாசில் வேணான்னு சொல்ல வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஃபாசிலுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லையே அப்படி இருந்திருந்தா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானே அப்படிங்கும்போது, சில பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி செயலில் காட்டுவாங்க, நீ என்ன ஏதுன்னு உட்காந்து பேசு அப்படின்னு சொல்ல,
சரின்னு கேட்டுட்டு ஜோதி பார்த்தீங்கன்னா ஃபாசில் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐடி மாப்பிளையும் வேணான்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் மாப்பிளையும் வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அப்படிங்கும்போது பிஸ்னஸ் மேன் நல்லது தான், யாருக்கிட்டேயோ வேலை பார்க்கறதுக்கு தன்னோட சொந்த வேலையை அவங்க பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் அடிக்கடி போக வேண்டியதாக இருக்கும், நிறைய அஃபேர் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு மறுபடியும் ஃபாசில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சம்மந்தத்தையும் கேன்சல் பண்ணி விடுறதுக்கு பார்க்குறாரு. ஜோதி டிரெக்டாகவே கேட்டுடுறாங்க, இங்கே பாரு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னா விட்டுரு, அதை விட்டுட்டு எனக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுட்டு இருக்காத, நானும் நான் நம்பிட்டு இருக்கேன் பாரு அப்படிங்கும் போது அப்போ தான் ஃபாசில் சொல்கிறாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு. எனக்கு தெரியுது, ஆனால் நீ சொல்லணும்ல அப்படிங்கும்போது நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ரெண்டு பேர்த்தோடைய மதம் தான், அதுக்கு பயந்துட்டு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்திட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் பிட்சாப் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க, வீக்கெண்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த இடத்துல கேம்ஸ் எல்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்க. அங்கே ஃபாசிலும் ஃபாசிலோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அப்போ ஃபாசிலுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் அப்படின்ட்டு தனியாக வருவார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூமுக்குள்ள தரணி மற்றும் அவங்களோட கேங் இருப்பாங்க. அந்த தரணி சொல்கிறாரு, சிசிடிவி கேமராலேயே இவ்வளோ அழகாக இருக்கானா, லைவில் பார்த்தா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வரவங்களையெல்லாம். இந்த ஒரு சூழ்நிலையில் விசாரணை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு ஹீரோ வராருங்க. அதே கேம்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம டீச்சரும் டீச்சரோடைய ஃபேமிலியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இறந்து போன பணக்காரன் சாவறதுக்கு முன்னாடி இந்த பார்த்தாவுடைய தம்பி கிட்ட பேசியிருக்கிறான். இந்த தரணி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பார்த்தாவுடைய தம்பி இருக்கிறான். சாவறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட என்ன விஷயமா பேசினா அப்படின்னு உள்ளுக்குள்ளே விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தாவுடைய தம்பி சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி சீரியஸான விஷயமெல்லாம் நாங்கள் பேசல அப்படின்ட்டு. அது சீரியஸான விஷயமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணுறேன், என்ன விஷயமா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் இந்த பார்த்தாவுடைய தம்பி சொல்கிறான், ஆக்சுவலாக பாலிவுட்டில் புதுசாக வந்திருக்கிற ஹீரோயினை புக் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாவுடைய தம்பி நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தரணி அப்படின்றவன் ஃபோன் பேசிக்கிட்டே வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் ஃபேமிலியோட டிக்கெட் வாங்குறதுக்காக டிக்கெட் கவுண்டரில் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த தரணியை பார்த்த உடனே இந்த டீச்சர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த தரணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாசில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. இந்த தரணியை பார்த்த உடனே அவரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தன்னிலை அறியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் வாஷ்ரூம்குள்ள நுழையிறாங்க. இந்த ஃபாசில் தரணியை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தரணி என்ன நினச்சிக்கிறாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிசிடிவி கேமரால ஃபாசிலோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சைட் அடிச்சு இவங்க கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அது தெரிஞ்சுதான் இந்த ஃபாசில் அட்டாக் பண்ண வந்திருக்கிறான் போல அப்படின்ட்டு அதுக்கு சாரி கேட்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டீச்சர் அந்த தரணியை போட்டு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க டக்குன்னு நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க பார்த்து பாத்ரூம்குள்ளே ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் ஃபாசிலும் பயப்படுறாரு, இன்னொரு பக்கம் டீச்சரும் பயந்து அந்த இடத்த விட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அதாவது அங்கே நடந்த இன்சிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பயந்து போய் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாரு. உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட் பார்க்கும்போது ஒருத்தரில் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இப்போ டிரெக்டாக அந்த பார்த்தா கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது, ரெண்டு பேர் என்னுடைய ஆளுங்க இந்த மாதிரி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லரை கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்பட, இது என்னோட ஆர்டரு அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோ மிரட்டுறான். ஆனால் ஹீரோ அவரோட வேலையை பார்க்குறாருங்க. ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கடையில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்ததன் மூலமாக அந்த பணக்காரனுடைய கொலை வழக்கில் டீச்சர் மாட்டிக்கிறாங்க. பிட்ஷாப்பில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல அங்கேயும் டீச்சர் மாட்டிக்கிறாங்க. ஸோ ரெண்டு கொலையும் பண்ணது இந்த டீச்சர் தான். ரெண்டாவது கொலையில் இந்த ஃபாசிலும் உடந்தையாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஃபாசிலுக்கும் ஜோதிக்குமான கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல்லேயே பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு நல்ல காரியம் நடக்கும்போது உள்ளே போன இந்த போலீஸ்காரங்க ஃபாசில் மற்றும் டீச்சர் ரெண்டு பேர்த்தையுமே அவங்க குடும்பம், வேலையாட்கள் எல்லோரோட கண்ணு முன்னாடியுமே அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ஜெயிலில் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு, எங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவனோட ஆட்கள் ரெண்டு பேர்த்த கொலை பண்ண அந்த ரெண்டு பேர்த்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால அவங்க ரெண்டு பேர்த்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். ஆனால் ஹீரோ நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படின்றதுனால ஹீரோ இருக்கும்போது அந்த சம்பவத்தை பண்ண முடியாது. அதனால அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அந்த கேஸ்ல இருந்து விலக வைக்கிறான். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஹீரோ கிட்ட, நீ இந்த வழக்கில் இருந்து விலகிக்க, வேற ஒரு ஆஃபீஸர் இனிமேல் கண்டினியூ பண்ணிப்பாங்க அப்படிங்கும்போது, ஏன் சார் ஆரம்பத்துலேருந்து நான் தானே இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நானே கண்டினியூ பண்ணுறேனே அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, உனக்கு வேற ஒரு வழக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜோடைய பையன் ரேஸில் ஈடுபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டலில் கவலைக்கிடமாக இருக்கிறான். ஸோ அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கேஸை மாற்றி விட்டுறாங்க. இப்படி காரணமே இல்லாமல் திடீர்னு மாற்றி விட்றாங்க அப்படின்னா டீச்சரையும் ஃபாசிலையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது நடந்துடவே கூடாது
சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்டேயும் மீடியாக்கள் கிட்டேயும் இந்த விஷயத்த பரப்பி விட்டுறாங்க. எல்லோருக்கும் விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக இதை போலீஸ்காரங்க எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜோடைய பையன் ஆக்சிடென்ட் ஆனான் இல்லையா, அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. காலேஜ் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து இந்த டைமுக்குள்ளே இந்த இடத்த கிராஸ் பண்ணால் அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் வச்சிருக்கானுங்க. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜோடைய பையன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறான். அவன் கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஜட்ஜோட ஃபேமிலி ரொம்பவே வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வெளியே வந்து எங்களால் காப்பாற்றுறது ரொம்பவே சிரமங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து நியூரோ சர்ஜன் இரானி அப்படின்ற ஒருத்தரை வர சொல்கிறோம், அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல இரானி அப்படின்ற அந்த நியூரோ சர்ஜன் வராரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்ஜரியை பண்ணி அந்த பையனோட உயிரையும் காப்பாற்றிடுறாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், என்னோட பையனோட உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க, என்ன வேணாலும் தரதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் என்னோட வேலையை தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பையனை பாருங்கள் அப்படின்ட்டு. ஈரானினால் நைட்டு ட்ராவல் பண்ண முடியாது, ஃப்ளைட்ஸ் இல்லை, அதனால் காலையில் போய்க்கிறேன், நைட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிடுறாருங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி டீச்சரையும் ஃபாசிலையும் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்த பொதுமக்கள் கிட்டையும் மீடியாக்கள் கிட்டையும் லீக் பண்ணி விட்டுறதுனால மக்கள் எல்லோருமே அந்த இடத்துல வந்து நின்று என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பார்த்தாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்னால டீச்சரையும் நம்ம ஃபாசிலையும் என்கவுண்டர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த விஷயத்த பார்த்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை உன்னால் சரியாக பண்ண முடியாதா, சரி விடு, நீ பண்ணலைன்னா என்ன, நான் பண்ணுறேன், நாளைக்கு இவங்க 2 பேர்த்த எப்படியும் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவீங்க இல்லையா, கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் வச்சு நான் சம்பவத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பார்த்தா சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டீச்சரையும் ஃபாசிலையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபாசிலோட ஃபேமிலியும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டீச்சரோட ஃபேமிலியும் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த வண்டியில் ஏறுறாங்க. இந்த பார்த்தாவுடைய பிரதர் சொல்கிறான், நானே போகிறேன்னா என்னோட தலைமையில் அவங்க 2 பேர்த்தோட கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே பிளாக் பண்ணுறான். அவங்க அடியாட்களோடு வந்திருக்கிறாங்க. இங்கே நம்ம டீச்சருக்கும் ஃபாசிலுக்கும் பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த பார்த்தாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்றதுனால அவங்க எல்லோருமே சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. ஸோ இவங்களை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சா அந்த பார்த்தாவுடைய பிரதரை பார்த்த உடனே ஃபாசில் மற்றும் இந்த டீச்சர் டக்குன்னு ரக்குடான ஆட்களாக மாறிடுறாங்க. இது வரைக்கும் சாஃப்டாக எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு அந்த அடியாட்களெல்லாம் போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க. நேராக இந்த பார்த்தாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த பார்த்தா அந்த இடத்துலேருந்து அடித்து பிடிச்சி ஓடி போய் ஒரு கார்லேயே விழுந்துடுறான். அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் டாக்டர் இரானி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நைட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்காதனால காலையில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருந்தவர் திடீர்னு காரை விட்டு இறங்கி வந்து அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இந்த பார்த்தாவுடைய பிரதரை போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. ஸோ 2 பேராக இருந்தவங்க இப்போ 3 பேராக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணிட்டு இந்த பார்த்தாவுடைய தம்பியை நடு ரோட்டில் வச்சு அடின்னு அடிச்சு அந்த இடத்துலயே சாவடிக்கிறாங்க. இதை பொதுமக்கள் எல்லோருமே பார்க்குறாங்க, வீடியோவும் எடுக்கிறாங்க. இந்த பார்த்தாவுடைய தம்பி செத்து போனதுக்கப்புறம் டக்குன்னு இவங்க 3 பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னே ஒன்றும் புரியலைங்க. உடனடியாக போலீஸ்காரங்க இவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. டிவி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸோட கஸ்டடியில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர்த்த போலீஸ்காரங்க அடின்னு அடிக்கிறாங்க. எதுக்காக இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே பதில தான் சொல்கிறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு வேலையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் எதுக்காக கொல்லணும் அப்படின்னு இவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த பார்த்தா இருக்கிறான் இல்லையா, அவனோட தம்பியோட இழப்பில் இன்னுமே டிஸ்டர்ப் ஆயிடுறான். இவங்க 3 பேர்த்த சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி செம்ம காண்டில் இருக்கிறான். இப்போ உயரதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே திரும்ப இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஹீரோ ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ இவங்க 3 பேர்த்தையும் பார்க்கறதுக்காக வராருங்க. சரி, நீங்கள் கொலை பண்ணலான்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த வீடியோ பொய்யா அப்படின்னு இந்த வீடியோ போட்டு காட்டும் போது அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக இருந்தோம், திடீர்னு பிளாங்க் அவுட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, எனக்கு மற்றபடி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி 3 பேருமே சொல்கிறாங்க. எப்போத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க 8லேருந்து 9 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து கன்சல்டேஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கார்டிஸ்ட்டை வர சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்திட்டையுமே வந்து தனித்தனியாக விசாரிக்கும் போது இவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர்த்திட்டையும் விசாரணை பண்ண சைக்கார்டிஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி
முன்னாடி இருந்து தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ 7-8 மாதத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில் என்னவோ ஒன்று நடந்திருக்குது. இவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வாங்க, ஒருத்தங்களை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி போதும் அப்படின்னு சொல்ல, அப்படி அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தான் இவங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வருதுங்க. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி டீச்சரும் டீச்சரோடைய கணவனும் காரில் போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்டில் டீச்சரோடைய கணவனுக்கு கால் போயிடுச்சுங்க. டீச்சருக்கு கண்ணு போயிருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் மூலமாக தான் வந்து ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ டீச்சருக்கு கண் பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இடித்த காரில் இருந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களோட குழந்தைய தான் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற டீச்சரோட குழந்தை பயாலஜிக்கல் குழந்தை இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. அப்புறம் ஃபாசிலுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்குதுங்க. அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குது. அதே சமயம் இந்த நியூரோ டாக்டர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா போன் நேரோ டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குது. ஆக மொத்தம் இவங்க 3 பேர்த்துக்குமே டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குது. அது ஒரே மந்தில் ஒரே வீக்கில் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைச்சது, யார் வந்து டொனேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. புருஷோத்தம ரெட்டி அப்படின்றவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் பிரெயின் டெட் அடைஞ்சிருக்கிறாருங்க. அவருடைய இந்த ஆர்கன்ஸை தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. யார் இந்த புருஷோத்தம் ரெட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த பார்த்தாக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி புருஷோத்தம ரெட்டி கிட்ட இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பார்த்தா பயங்கர ஷாக் ஆகிறான். புருஷோத்தம ரெட்டிக்கும் அந்த பார்த்தாக்குக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சமாதி கிட்ட போக அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சுப்பிரமணி அப்படின்றவர் தான் ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள், அவருக்கு தான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தம ரெட்டியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த புருஷோத்தம ரெட்டி பார்த்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த ஒரு மனுஷங்க. மதர் நேச்சரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி இந்த மரங்களை எல்லாம் கடத்துவாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் போட்டு தள்ளுறது, அந்த அளவுக்கு பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. இந்த விஷயம் புருஷோத்தம் ரெட்டியோட மனைவிக்கு தெரிய வருது. நீங்கள் நேச்சரை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட உயிரை எடுக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு அம்மாவை காப்பாற்றுறேன்னு இன்னொரு அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, இது நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக இடம் வாங்கி அந்த இடத்துக்குள்ள ஒரு காட்டை உருவாக்கி அங்கே இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டை பற்றின நியூஸை புருஷோத்தம ரெட்டி கேள்விப்படுறாரு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததற்கான காரணம் ஃபாக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அது ஃபாக் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து வரப்போக, ஸோ மாசுபட்ட புகையின் காரணமாக தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சு வைரல் ஆயிருதுங்க. உடனடியே எல்லோரும் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து வர அந்த புகையின் காரணமாக பயங்கரமாக பொல்யூஷன் நடக்குது, அந்த பொல்யூஷன் காரணமாக தான் விபத்து நடக்குது, நம்ம எல்லோருமே கிரீன் இந்தியாவை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் அங்கே நின்று மரத்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டெய்லியும் பார்ப்போம், ஆனால் இப்போ இந்த மரத்தை பார்க்குற பார்வையே மாறுது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் கைஸ் நம்ம சைக்கார்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக செல்லுலார் மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இவங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பிரெயினுக்கு எப்படி மெமரி இருக்குதோ அதே மாதிரி உடல் பாகங்களுக்கும் ஒரு மினிமம் மெமரி இருக்கும். அந்த மினிமம் மெமரி அப்படின்றது இந்த புருஷோத்தமனோட ஆர்கன்ல அதிகமாக இருந்திருக்கலாம், அது இவங்க 3 பேர்த்த ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம். நான் உடனடியாக அவங்க 3 பேர்த்தோடைய ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர், அப்புறம் ஃபாசில், அந்த டாக்டர் 3 பேர்த்தோடைய ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது. ஒரு 7-8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர்லையும் சில பல சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த சைக்கார்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்டர்நெட்லலாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணதில் ஃபாரின் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி சில சம்பவமெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கன் டொனேட் பண்ணவருடைய கேரக்டர் லைட்டாக இங்கே வரதை ஃபேமிலி ஆட்கள் உணர்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு குடிப்பழக்கமே கிடையாது, குடிப்பழக்கம் இருக்கிறவர் ஆர்கனை டொனேட் பண்ணுறாரு, குடிப்பழக்கமே இல்லாத இவருக்கு குடிக்கணும்னு தோணுது, குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சைக்கார்டிஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த புருஷோத்தம் ரெட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுப்பிரமணின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை போய் பார்க்கலாம், ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பிரமணி அப்படின்ற நபரை தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஆக்சுவலாக அந்த சுப்பிரமணி அப்படின்றவருடைய முழு பேர் தரணி சுப்பிரமணி. அந்த தரணி சுப்பிரமணியை தான் வாஷ்ரூமில் வச்சு டீச்சரும் ஃபாசிலும் செஞ்சு விட்டாங்க இல்லையா. புருஷோத்தம் ரெட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டை எதுக்காக இவங்க கொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா வந்து, உனக்கு ஒன்றும் புரியல, நானே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ உட்கார வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக நம்ம புருஷோத்தம் ரெட்டி ஒரு ஃபேக்ட்ரிக்கு எதிராக குரல் கொடுத்தார் இல்லையா, ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரினால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி யாருது அப்படின்னா இந்த பார்த்தாவோடது. ஸோ இவனால் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி மூடப்படுற நிலமை வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தம் ரெட்டியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த தரணி சுப்பிரமணியனை பயன்படுத்திக்கிறாங்க. அவர் தான் வந்து நம்ம புருஷோத்தம் ரெட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. சின்ன ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி வரவழைச்சு
இந்த தரணி சுப்பிரமணியத்துக்கு பணமெல்லாம் கொடுத்து அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க. இப்போது இந்த புருஷோத்தம ரெட்டி கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி எங்களுது தான், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புருஷோத்தம ரெட்டி சொல்கிறாரு, இல்லை என்னோட இயற்கை தான் எனக்கு முக்கியம், இயற்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட லைனுக்கு நீ வரலன்னா உன்னை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு இவங்க மிரட்டுறாங்க. அதுக்கு இந்த புருஷோத்தம ரெட்டி சொல்கிறாரு, என்னை போட்டு தள்ளினாலும் நாளைக்கு இந்த இயற்கை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது, முடிஞ்சா உன்னோட உயிரை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்ல, புருஷோத்தம ரெட்டிக்கு ஒன்றும் புரியல. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சாங்க இல்லையா காஃபி, அந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா விஷத்தை கலந்துருக்கிறாங்க. புருஷோத்தம ரெட்டியோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கார் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக கிளம்புறாருங்க. அப்படி போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகி, அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம ரெட்டி மற்றும் அவரது மனைவி இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம ரெட்டியோட ஆர்கன்ஸ் வந்து ஆக்சிடென்ட்டான டீச்சர், ஃபாசில், அப்புறம் இந்த நியூரோ சர்ஜன் டாக்டரு 3 பேர்த்துக்குமே டிரான்ஸ்பிளண்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய செல்லுலார் மெமரி மூலமாக தான் ட்ரிகர் ஆகி இந்த பார்த்தாவோட கேங்கை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க 3 பேரும் தங்களையே அறியாமல் தொடர்கொலையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் ப்ரெசென்ட்டில் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த கதையை தெரிஞ்சுட்டு உன்னை உயிரோட விட்டுருவேன்னு நினைக்கிறியா, உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னை போட்டு தள்ளணும், உன்னை இந்த கேஸ்லேருந்து துரத்தி விட்றது தான் என்னுடைய பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தா என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோக்கு விஷத்தை வச்சு, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே பொழைக்க முடிஞ்சுன்னா பொழைச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஆனால் ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுறாருங்க. இந்த டைமில் ஸ்டேஷனில் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த 3 பேர்த்திட்டையுமே பார்த்தா வீடியோ காலில் பேசுகிறான். இந்த மாதிரி நீ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்கிறேன், அந்த வீட்டை எரிக்க போகிறேன், முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்ல, இந்த 3 பேருமே பட்டுன்னு ட்ரிகர் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நேராக அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ வந்த உடனே பார்த்தாவுடைய கேங் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையுமே அட்டாக் பண்ணி கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் 3 பேர்த்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஆனால் உங்கள் 3 பேர்த்தை மட்டும் நான் கொல்ல போகிறது கிடையாது, உங்கள் 3 பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கடத்தி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து எல்லாருமே கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேருமே அப்படி துடிச்சு போயிடுறாங்க. கரெக்டாக தீயை பற்ற வச்சு எரிச்சிடலான்னு வரும்போது யாரோ ஒருத்தன் வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ அந்த கொடுக்கப்பட்ட 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி குணமாகி அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. வந்து இந்த பார்த்தாவோடைய அடியாட்களை எல்லாம் அடித்து பறக்க விட அதுக்கப்புறம் கட்டை ஊற்றுட்டு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஸோ பார்த்தா மேலே இருந்த அந்த காண்டில் பார்த்தாவையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. சைக்கார்டிஸ்ட்டு இவங்க 3 பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜட்ஜி இவங்க 3 பேர்த்துக்கும் தண்டனை தரணும்னு நினைக்கிறாரு. அப்போது ஒரு லாயர் வந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த ஈரானி அப்படின்றவர் என்ன காரணத்துக்காக இந்தியா வந்தார் அப்படின்னு கேட்க, என் பையனோடைய ஆப்ரேஷனுக்காக நான் தான் வர வச்சேன் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கும் ஈரானிக்கும் என்ன தரது, அப்போ நீங்கள் தான் பார்த்தாவை கொலை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வேறு பக்கம் டைவர்ட் பண்ண ஜட்ஜே ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த லாயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆக்சுவலாக இது அவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு கொலை, இதை வந்து நீங்கள் கொலையாக கருதக்கூடாது, இது ஒரு மென்டல் ப்ராப்ளமாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜட்ஜி யோசனை பண்ணிவிட்டு நடந்த கொலைகள் இவங்களுக்கே தெரியாமல் நடந்தது, அதனால் இவங்க 3 பேரும் குற்றவாளி கிடையாது, இவங்க நார்மல் லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இவங்க 3 பேர்த்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இத்தோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.